ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 1 8th செம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராஜு does not keep proper book of accounts. Following detail are taken from his records. 1/1/2018 31st December 2018 பர்டிகுலர்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. Cash at bank, stock, debtor, Sunday creditor, bank loan, bills payable, plant and machinery. So during the year he introduced further capital, additional capital 50,000 நினைச்சிருக்காங்க, introduce பண்ணியிருக்காங்க. And withdraw 2,500 per month from the business for his personal use. So drawing per monthக்கு 2,500. ஸோ அப்போ 1 இயருக்கு வந்து 30,000. நம்ம 1 இயருக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அதை கால்குலேட் பண்ணணும். ட்ராயிங்கை prepare the statement of profit or loss with the above information. So in the books of Raju நம்ம இங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸாக நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எழுதியாச்சு. லயபிலிட்டி அசட்டு, அசட்டில் உள்ள ஐட்டத்தை அசட்டில் எழுதுங்க, லயபிலிட்டிஸை லயபிலிட்டியில் எழுதுங்க, எழுதுவோம். நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். பாருங்கள், கேஷ் அட் பேங்க் இருக்குது, ஸ்டாக்கு 1,80,000, டெப்டார் அசட்டு, டெப்டார்ஸ் 90,000, சன்ட்ரி கிரெடிட்டார், அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், காசு கொடுக்கணும். சன்ட்ரி கிரெடிட்டார். பேங்க் லோன், பேங்க் லோன் நம்ம திரும்ப பேங்க் என்ன செய்யணும், வாங்கியிருக்கோம், பேங்க் லோன் வாங்கியிருக்கோம், திரும்ப பே பண்ணணும். 60,000 60,000. 80,000 பில்ஸ் பேயபிள் 80,000. அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரி தான் அசட்டு. லயபிலிட்டி வேறு எதுவுமே இல்லை. டோட்டல் பண்ணுவோம் 5. ஸோ டோட்டல் அசட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம், 5,20,000. 5,20,000 எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதே அமௌண்ட் இங்கே எழுதிக்கோ. 5,20,000 1 2. ஸோ 2,70,000. டோட்டல் அசட் எவ்வளோ இருக்குது, 5,20,000. லயபிலிட்டி 2,20,000. ஸோ லெஸ் பண்ணால் ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2,50,000. 2 லட்ச ரூபா என்னது, 2,50,000 நம்மளுக்கு என்னது ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம நினச்சாச்சு, கண்டு பிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோசிங் கேபிட்டல் என்ன செய்யணும், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸில் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது அந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன செய்யணும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்டார் அப்படின்னா அந்த டெப்டாரில் ப்ரொவிஷன் இருக்கலாம், வராக்கடன் என்ன செய்யலாம் இருக்கலாம், பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் இருக்கலாம். அப்போ அதை நம்ம லெஸ் பண்ணுவோம். மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி இருந்தால் அதில் வந்து என்ன இருக்கும், டெப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். இந்த பொறுத்தில் இந்த 8th செம்மில் என்ன சொல்லலாம், எதுவுமே எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே கிடையாது. ஓகேவா? அப்போ அசட்டில் உள்ள ஐட்டத்தை அசட்டில் எழுது, லயபிலிட்டி ஐட்டம்ஸை லயபிலிட்டி எழுதும்போது பேலன்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அசட்டு ஜாஸ்தியாக இருக்கும், லயபிலிட்டி கம்மியாக இருக்கும். க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அங்கே பார்க்கலாம். பேங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90,000 90,000. ஸ்டாக் 1,40,000. டெப்டார்ஸ் 2 lakh. டெப்டார்ஸு 2 lakh. சன்டி கிரெடிட்டார் பார்த்தோம் அப்படின்னா 1,95,000. 1,95,000. பேங்க் லோன் 60,000. பில்ஸ் பேயல் நம்ம என்ன செய்யணும், பில்லு என்ன செய்யணும், பே பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பில்ஸு பேயபிள் 45,000.
plant and machinery 1,70,000. ஓகேவா? கிடையாது. ப்ரொவிஷனோ ஓகேவா, டெப்ரிஷியேஷனும் கிடையாது. இருந்தால் க்ளோசிங் கேபிட்டலில் நம்ம என்ன செய்யணும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் என்ன செய்யணும், காட்டணும். இங்கே எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சம்ம 4, 5, 6. ஸோ டோட்டல் அசட்டு 6 lakh வருது. டோட்டல் அசட்டு 6 lakh என்ன செய்யுது வருது. இங்கே லயபிலிட்டி கம்மியாக வருது. ஸோ அப்போ அதே அமௌண்ட்டை இங்கே என்ன செஞ்சலாம், எடுத்து எழுதிடலாம். ஸோ அப்போ டோட்டல் லயபிலிட்டி நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ டோட்டல் அசட்டு 6 lakh இருக்குது. ஸோ டோட்டல் லயபிலிட்டி 3 lakh. ஸோ 6 lakhல லயபிலிட்டி 3 lakh லெஸ் பண்ண ரிமைனிங் கேபிட்டல் எவ்வளவு க்ளோசிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு 3 lakh. ஸோ அப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். வாங்க. ராஜ புக்கில் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000, க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh. இதை வச்சு ட்ராயிங் இருக்குது. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ப்ராஃபிட் ஆர் லாஸாக என்ன செய்யணும், அவங்க பிஸ்னஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh. இதோட ஆடு ட்ராயிங் என்ன செய்யணும், ஆட் பண்ணு. ட்ராயிங் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான், சம்பள 2,500 பெர் மந்த்து. ஸோ அப்போ அதை 1 yearக்கு நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். ஸோ அப்போ 2,500 × 12. ஸோ அப்போ ட்ராயிங் எவ்வளவு 30,000. இனி 2,500 போட்டேன் அப்படின்னா சம்மு தப்பு. ஓகேவா? ட்ராயிங் இங்கே 2,500 போட்டோன்னா சம்மு தப்பு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 30,000 லெஸ் அடிஷனல் கேபிட்டல். ஸோ 3 lakh 30,000ல் 50,000 என்ன செய்ய லெஸ் பண்ணுங்கள். ஸோ 2 lakh 80,000. இதுக்கு என்னது, அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம எதை லெஸ் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டலை. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2,50,000. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலோட அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட், கம்மியாக இருந்தால் லாஸ். ஸோ இங்கே அதிகமாக இருக்குது. ஓகேவா? அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலோட அதிகமாக இருக்குது. எவ்வளோ 30,000 லெஸ் பண்ணு பாரு. ஸோ ப்ராஃபிட். ஸோ நம்ம ஆன்சர் என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? புரியுதா? நம்மளுடைய சேனலை சண்முகா எஜுகேஷனை கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு என்ன ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.